சம்மந்தமே இருக்காது. நம்மளோட குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இருக்காது. பெரிய அளவில் அவங்க நமக்கு சொந்தமாகவும் இருக்க மாட்டாங்க. இல்லை எதுவுமே ஈவன் இருக்காது. அவங்க நம்மளோட நம்ம எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை தெரியாத ஆளாக கூட இருக்கலாம். ஒரு வெல் விஷர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம மதிப்பு மரியாதை வச்சிருக்கக்கூடிய அவங்கள கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரியான வெல் விஷர் ஓரியன்டான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து என்ன அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, அப்படியே ஏதாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உங்களை நான் அதை தர்றேன் இதை தர்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு ட்ரையாங்குலேஷன் மெத்தடுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாத்தையும் விளையாடுவாங்க. இப்போ அவங்க சொன்னால் நம்ம கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சில ஆட்கள் இருப்பாங்களா, அவங்கள வச்சே நம்மளை சொல்ல வைக்கிறது. ஓகே, அவங்கள சொல்ல வைக்கிறது, ஈவன் நம்மளை கேட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நம்மளை நிப்பாட்டுறது என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் செய்ய ஆரம்பிப்பார்கள். ஃப்ளைங் மங்கீஸ் ஓரியன்ட் இருக்கவே இருக்குது. இதுங்க எப்படா அண்ணன் இதாவார் தின்ன காலியாகிற கதையில் இதுங்க இருக்குங்க. ஃப்ளைங் மங்கி எப்பொழுதுமே இவர்கள்